ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து சண்டே தான் மக்களே. நாங்க காலையிலே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது ஒரு ஓரமா எடுத்து வச்சிருந்தேன். எடுத்து வச்சிருந்து மேல அந்த கவர் ஃபுல்லா தண்ணி ஆயிட்டு. இது வந்து 1/2 கேஜி சிக்கன் தான். நான் வந்து சிக்கன் வந்து ரொம்ப அதிகமாலாம் எடுக்க மாட்டோம். பொரிக்கிறதுமே ரேர் தான். காடை கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். அதனால 2 காடை மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். காடை வந்து கிடைக்கல மக்களே. ரொம்ப இடம் தேடி பார்த்தாங்க. காடை கிடைக்கவே இல்ல. அதனால சிக்கன் மட்டுமே வாங்கிட்டு வந்துக்கிட்டாங்க. காலையில சாப்பிட்ட பாத்திரம்லாம் குமிஞ்சு போச்சு மக்களே. நான் வந்து க நைட்டே விளக்குன பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு. காலையில உள்ள தோசைலாம் ஹாட் பாக்ஸ் எல்லாம் அப்படி இப்படி கிடந்துச்சு. ஒரு பக்கம் சாதம் நம்ம வச்சுட்டோம்னா, இன்னொரு பக்கம் வந்து நம்ம சிக்கனையும் கழுவி எடுத்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வீட்டில் கொஞ்சம் காலி ஆகிட்டு மக்களே. இந்த பருப்பு, பயிர் ஐட்டம், கடலை ஐட்டம் எல்லாமே காலி ஆகிட்டு. ஒன்று கூட கிடையாது. இந்த கொஞ்சமாட்டு நான் அந்த பயிரெல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் அடையாளம் தெரியறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். இந்த கடலை வந்து இந்த கடலையோடு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கடலை போட்டால் தெரியல இதில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கொண்டக்கடலை எல்லாமே காலி ஆகிட்டு. கொஞ்சம் இந்த கடுகு ஐட்டம் அப்பப்போ நான் வந்து போகும்போதே கடுகு, சீரகம்லாம் காலியாகும்போதே நான் வாங்கிருவேன். கடலை வந்து நான் எப்படி விட்டேன்னு எனக்கு தெரியல. நான் மொத்தமாக தான் என்னமோ போய் வாங்குற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் மொத்தமாகவே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பேலன்ஸாக அப்படி கிடக்குது. ஒரு வாரமாட்டே ஆச்சு மக்களே. எண்ணெய், அரிசி வகை எல்லாமே ஓரளவுக்கு இருக்குது. இது வந்து கடலெண்ணெய் வந்து 5 லிட்டர் நாங்கள் வாங்கி வச்சுருப்போம். அது வந்து எங்களுக்கு வந்து கடலெண்ணெய், அதுக்கப்புறம் கோல்வின்னர், அப்புறம் நல்லெண்ணெய் இது எல்லாமே இருக்கும் மக்களே. எல்லாத்தையுமே எந்தெந்த ஃபுட்டுக்கு எது சேர்க்கணுமோ அப்படி சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 மாதத்துக்கிட்ட நம்மளுக்கு ஓடும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை வெட்டி நம்ம வதக்க போட்டுட்டோன்னா, நம்ம சிக்கனை இன்னொரு பக்கம் வந்து கழுவி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கல் உப்பு போட்டு நல்லா விரசி ஊற வச்சுருக்கேன் மக்களே. கல் உப்புலாம் போட்டு நம்ம விரசி வச்சோன்னா, அந்த ஏதாவது கிருமி அந்த மாதிரி இருந்தால் கூட நம்மளுக்கு செத்துரும். நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்ம மீன் வாங்கினாலுமே நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். சிக்கன் வாங்கினாலுமே கல் உப்பு யூஸ் பண்ணி கழுவுங்க. நம்மளுக்கு அது நல்லது. இது வந்து நான் பெரிய வெங்காயம் போட்டு தான் நான் தாளிசம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் அப்படி முழுசாக கட் பண்ணி அப்படி போட்டுட்டேன் மகளே. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக அந்த பெருஞ்சீரகம் போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் நீங்கள் போடுறீங்களா, அது கூட அந்த பெருஞ்சீரகமும் போடுங்க. நான் வந்து மண்சட்டியில் தான் மக்களே செய்கிறேன். மண்சட்டியில் செய்யும்போது இன்னும் சூப்பராக டேஸ்ட் இருக்கும். வரட்டி தான் செய்யலான்ட்டு இருக்கேன். எனக்கு நான் வந்து இது பார்த்து அப்படிலாம் செய்ய மாட்டேன். எனக்கு அந்த நேரம் என்ன வருது என்ன தோணுதோ அப்படி செஞ்சுருவேன். வரட்டி செஞ்சால் அந்த நேரம் மட்டும் தான் சாப்பிட்லாம். கொஞ்சம் தொக்கு கிரேவியாட்டு கொஞ்சம் குழம்பாட்டு செஞ்சால் நம்ம தோசை, இட்லிக்கு நைட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்ருக்கேன். வதக்கும்போது நம்மளுக்கு செய்யும்போது என்ன தோணுதோ அதை தான் செய்வேன். ஏன்னா எனக்கு இப்போ குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு தோணிகிட்ருக்கு. அதனால் பார்ப்போம் எப்படி தான் வச்சு முடிக்கேங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கேன். சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு மக்களே. இன்னொரு பக்கம் வந்து சாதம் வெந்துட்டுருக்கு. அது எதுக்கு வெந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கொஞ்சம் நாயெல்லாம் கிடக்கு. அந்த நாய் வந்து மற்ற யாரையுமே கடிக்காது பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டுக்கு காவலாக இருக்கும். பாவமாக இருக்குது. வயிறும் ஒட்டி போயிருக்கு. அதனால் நான் வந்து கொஞ்சம் ரேஷன் அரிசி தனியாக பொங்கி, சிக்கன் வேறு இருக்கா, அதெல்லாம் விரசி இந்த நாய்ங்களுக்கு கீழே வச்சோன்னா நல்லா திருப்தியாக சாப்பிடும் இல்லையா, அதனால் பொங்கிட்டுருக்கேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ரொம்ப அந்த நாய் வந்து நம்மளை போகும்போது நம்ம எங்கே போகிறோமோ அங்கே கொண்டு விட்டுட்டு வரும். நல்லா ஹெல்ப்பாக இருக்குமா எனக்கு. அதனால் ரொம்ப பாசமாகிட்டு மக்களே. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, குழம்ப வந்து வச்சு வச்சு முடிச்சாச்சு மக்களே. நான் வந்து கொதிக்க விட்ருக்கேன். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம சிக்கன்லாம் நல்லா வெந்து தான் மக்களே சாப்பிட்ணும். வேகாமல் அரைக்குறையெல்லாம் சாப்பிடக்கூடாது. உண்மையிலேயே டேஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட போய் செக் பண்ண சொன்னேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
திடீர்னு ஒண்ணு அறியாமலே நீ நல்லா டேஸ்ட்டாக வச்சிடுற அப்படின்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி எனக்கு பூரிச்சு போயிட்டு மக்களே. நல்லா வைக்கனா சரி சரி அப்படி நானே இப்போ காலரை தூக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் ஒரு பக்கம் தள்ளிட்டு அது தள்ளும் போது நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சாதமும் நான் வடித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மக்களே. ஒரு வழியாக நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிட்டு, இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எல்லார் வீட்லேயும் சிக்கன் தான் எடுப்பீங்களா, எல்லார் வீட்டில் நான்வெஜ்ஜு சமைப்பீங்களா, வெஜ்ஜு சமைப்பீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து இதை சாப்பிட்டுட்டு மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு குட்டி தூக்கம் போட போகிறோம் மக்களே. இந்த கிரேவி வந்து நைட்டு இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி யார் வீட்டில் மத்தியானம் சிக்கன் எடுத்தீங்கன்னா அதை நைட்டுக்கும் யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.